Hi viewers, welcome to my channel. நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஐகான் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சூப்பரான ஸ்நாக்ஸ் வாழைப்பழ பக்கோடா. இந்த குளிர்காலத்தில் மாலையில் காஃபி டீயுடன் சூடாக வாழைப்பூ பக்கோடா. இந்த குளிர்காலத்தில் மாலையில் டீ காஃபியுடன் சூடாக வாழைப்பூ பக்கோடா சாப்பிட அருமையாக இருக்கும். இன்று எளிய முறையில் வாழைப்பூ பக்கோடா செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடலை மாவு 200 கிராம், அரிசி மாவு 50 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, வெங்காயம் 1 டீஸ்பூன், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. செய்முறை: வாழைப்பூவை சுத்தம் செய்து ஆய்ந்து கழுவி பொடியாக நறுக்கி கொள்ளவும். கடாயில் சிறிது எண்ணெய் ஊற்றி நறுக்கி வைத்துள்ள வாழைப்பூவை போட்டு சிறிது வதக்கி வைத்து கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் வதக்கிய வாழைப்பூவை போட்டு அதனுடன் கடலை மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரிசி மாவு, வெண்ணெய், பெருங்காயம் தூள் சேர்த்து சிறிதளவு தண்ணீர் விட்டு உறுதியாக பிசைந்து கொள்ளவும். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடானதும் பிசைந்து வைத்துள்ள மாவினை கிள்ளி போட்டு பக்கோடாவாக பொரித்தெடுக்கவும். சூப்பரான ஸ்நாக்ஸ் வாழைப்பூ பக்கோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம போஸ்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.